India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். நீ funny. என்னடி அந்த ரிங்கி கூட மெசேஜ் பண்ணி இப்படி சிரிச்சிட்டு இருக்கறத நீங்க எப்போ நிறுத்தவே மாட்டீங்களா? எனக்கு நீங்க இப்படி பண்றது சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவகிட்ட பேசாதீங்க, நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கோவப்படாதடி. குரூப்ல தானே மெசேஜ் போட்டுருக்கா, எனக்கு தனியா அனுப்பியிருக்கா. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பழகுறோம், அதனால இதெல்லாம் சகஜம்டி, விட்டுரு. அப்படியா? நானும் உங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணதே இல்ல. அவ உங்களோட ஸ்டூடண்ட், நீங்க அவளோட டீச்சர். அவ உங்களோட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கா, நீங்க ஜாலியா இருக்கீங்களா? காலையில 7 ஆரம்பிச்சிட்டியா? எல்லா விளையாட்டுக்கும் காரணம் இந்த போன் தானே? ஏய் பைத்தியக்காரச்சி. இன்னைக்கு இவ்வளவு வடப்புறதில்ல. இப்பெல்லாம் வாய் அதிகமாயிடுச்சுல உனக்கு. இந்த விளையாட்டுக்கெல்லாம் காரணம் என்னுடைய போன் இல்லடி, உன்னுடைய நாக்கு தான். விடுங்க. நான் கிளம்புறேன்டி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. 20,000 ரூபாய் போச்சு. ஐயோ டிஃபன். என் கோவம் இருக்கே, இதை எப்படியாவது தொலைச்சு கட்டணும். ஆமா, அந்த பொண்ணு தான் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு பாவம். Sir, 1 second. சொல்லு. Good morning sir. Good morning. Sir, நீங்க பேப்பர்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்க சொன்னீங்கல்ல, இதோ எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த தீசஸ் எல்லாம் ரீட் ப்ரூஃப் பண்ண சொன்னீங்கல்ல, அதை உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன் சார். ரித்திக், ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ மட்டும் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு தெரியலடா. நீ என்னோட ஒரு பெஸ்ட் அசிஸ்டன்ட். அப்புறம் இன்னைக்கு நான் உனக்கு செக் கொடுக்கணும்ல, மறக்காம கொண்டு வந்துட்டேன். இந்த உன்னுடைய செக். என்ன சார் நீங்க வேற இந்த வேலையை நீங்க 2 நாள்ல முடிச்சிடலாம். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வேலை நீங்க வேணும்னே சொல்றீங்க. அப்போதானே எனக்கு ஒரு salary கொடுக்க முடியும். அதை வச்சு என்னோட கோச்சிங் கிளாஸ் ஃபீஸையும் கட்டிடுவேன். தேங்க்யூ சார். பாருடா, பேச்செல்லாம் பெரிய எழுத்தாளர் மாதிரி இருக்கு. கிளாஸ்ல காட்டுற உன் திறமையெல்லாம். அப்புறம் சாயங்காலம் ஞாபகப்படுத்து, போன் சர்வீஸ் கொடுத்துருக்கேன், சாயங்காலம் வாங்கி ஆகணும். சரி சார். பட் என்னாச்சு உங்க போனுக்கு? அது ஒண்ணும் இல்ல, தெரியாம தண்ணியில போட்டேன். சரி வா, கிளாஸுக்கு டைம் ஆச்சு. இந்த 5 டாபிக்ஸ் உங்க செமஸ்டர்ல கண்டிப்பா வரும் guys, ரைட்? அதனால மத்த டாபிக்ஸை விட்டுலாம் நினைக்காதீங்க, எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். நம்ம ஃபுல் சிலபஸையும் முக்கியமா கவர் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். சாரி சார், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரிங்கி, கிளாஸுக்கு லேட்டா வர மாட்டியா, என்னாச்சு? ஓகே தானே? அதெல்லாம் இல்ல சார், உங்க கிளாஸ்க்கு எப்பவும் லேட்டா வர மாட்டேன்னா. எனக்கு திடீர்னு மாலுக்கு போக வேண்டியதா ஆயிடுச்சு. அப்பதானே உங்க ஷர்ட்டுக்கு மேட்சா என்னால போட முடியும். அட ஓவரா சிரிக்காதீங்க, அடங்குங்க. மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டுக்கிறதுனால கல்யாணமான நான் இப்ப சிங்கிள் ஆக முடியாதுமா. ஐ நோ சார், ஆனா கனவு காண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. ஜஸ்ட் கிட்டிங் சார். புரியுது. நீ கொஞ்சம் மறக்காண்டா மாதிரி தான் இருக்க. ஐ நோ சார். நவ கேன் ஐ டேக் எ செல்ஃபி ப்ளீஸ்? இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் வாங்குவேன். நானும் பாத்துட்டு இருக்கேன். 6 மாசமா எத்தனை செல்ஃபி தான் எடுத்துட்டு இருப்ப நீ? ஒருவேளை செமஸ்டர்ல அரியர் வச்சியோ, நான் அற விடுற மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டியிருக்கும், ஜாக்கிரதை, புரியுதா? சார், உங்க செல்ஃபி என்ன பொறுத்த வரைக்கும் என்கரேஜ்மெண்ட். சரி எடுத்துக்கோ.
போதும் போதும், முதல்ல போய் உட்காரு, நோட் புக் எடுத்து எழுதுற வழியை பாரு போ. அட போமா போ. வேடிக்கை பார்த்தது போதும், வேலையை பார்க்கலாமா? சாரி சொல்லிடு. போனை தண்ணியில போட்டதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். ஆனா நான் எப்படி சாரி சொல்றது? போனை தான் நான் தண்ணியில போட்டனே. ஏய் சாரி என்ன போன்ல மட்டும் தான் சொல்லணுமா என்ன? டிஃபன் எடுத்துட்டு போ. கபீர் டிஃபனை மறந்து விட்டுட்டு போனதா சொன்னல, அத கொடுக்கிற சாக்குல சாரி சொல்லிடு. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி ஓகே, நான் இப்பவே கிளம்புறேன். டிஃபன் எனக்கு இன்னைக்கு குருதட்சணையா உங்ககிட்ட இருந்து டிஃபன் வேணும். கிளம்புற அவசரத்துல டிஃபனை வீட்டுல விட்டேன். சார், இன்னைக்கு நீங்க கண்டிப்பா நான் செஞ்சதை தான் சாப்பிடணும். ஏன்னா உங்களுக்காகவே நான் சைனீஸ் பண்ண கத்துக்கிட்டேன். சார் ஒரு நிமிஷம் போடா. ஹலோ. இந்தியன் ஃபுட்டை அடிச்சுக்கவே முடியாது, ஏன்னா நான் ஒரு தேசபக்தன்பா. ஆனா சார், அப்ப துரோகமும் பண்ணணும். ஏன்னா வீட்ல செய்யற தால் சப்பாத்தி எல்லாருக்குமே போர் அடிச்சிரும்ல. எவ்வளவு திமிரா இருந்தா என்ன இவ டால் சப்பாத்தின்னு சொல்வா? நம்ம சாருக்கு உடம்பு பூரா மச்சையா. பொண்ணுங்க எல்லாருக்கும் இவரை பிடிக்குது. பொண்ணுங்கெல்லாம் இவரை மிரட்டி லவ் பண்ணுவாங்க போல. பாவம் அவர் பொண்டாட்டி. உங்க எல்லாருக்கும் வெக்கமா இல்லையா? ஒரு கல்யாணமான ஆம்பளை கிட்ட இப்படி எல்லாம் பழகுறீங்க? ஏய் என்னடி, என்ன பண்ற நீ? உனக்கு ரொம்ப ஆசையா இருக்குல்ல என் புருஷனை கூட்டி விடுறதுக்கு? என்னடி, என்ன பண்ற? முடியாது. இப்ப இவளுக்கு அடிய பாருங்க. ஏய் மேடம், குழந்தைடி அவ. குழந்தைனா குழந்தை மாதிரி இருக்கணும். இவளை பார்த்தா எனக்கு அப்படி தோணவே இல்லங்க. ஒழுங்கா இவகிட்ட சொல்லி வைங்க. உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கணும், இல்லன்னா நான் இவளை கொன்றுவேன். இவரு என்னோட கதிர் சார். என்ன உன்னோட கபீர் சார்? அவரு என்னோட புருஷன். ஏன் என்ன பிரச்சனை? நாங்க என்ன தப்பாவா பழகிட்டு இருக்கோம்? ஆமா, அத நான் என் கண்ணால பார்த்தேன். உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ தொடர்பு இருக்கு. ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறதுனால ரெண்டு பேருக்குள்ள எந்த தொடர்பும் இல்ல. புரியுதா? என்னடி ஓவரா பேசுற? என்ன பண்ற நீ? பைத்தியம் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போதும். நான் இவளை சும்மா விட மாட்டேன். இங்க இருந்து போ. போ முதல்ல. இங்க இருந்து போடி. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. இப்ப உன்னாலதான் சாருக்கு மேம்க்கு நடுவுல சண்டை. அவரோட பட்டிக்காட்டு பொண்டாட்டிக்கு தான் அறிவு இல்ல. நல்லதுதான் அவங்களுக்குள்ள சண்டை வந்தது. அதுதான் எனக்கும் சந்தோஷம். சார் அவங்கள விட்டு சீக்கிரமாவே பிரிஞ்சிடணும். நான் அவருக்காக தான் ஃபேவர் பண்றேன். என்னங்க என்ன பண்றீங்க? விடுங்க, விடுங்க, என்னங்க விடுங்க. கபீர் விடுங்க. கபீர், நீங்க என் பேச்ச கேக்குறீங்களா இல்லையா? அந்த பொண்ணு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஏய் நிம்மி, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்லடி. அவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வருஷம் அவங்களுக்கு படிப்பு முடிச்சிட்டாங்கன்னா இந்த ஊரை விட்டு வெளியில போயிடுவாங்கடி. அவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. ஏன் டென்ஷன்? நான் அந்த பொண்ணுங்க மாதிரி அழகாவும் ஸ்மார்ட்டாவும் இல்லையா? அதனாலதான் என்ன உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணுங்க முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்ல. ஏய் நிம்மி, என்ன புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க? நம்ம ரெண்டு பேரும் விரும்பினதுனால தான் நம்மள அம்மா அப்பா சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம ரெண்டு பேருக்கு இடையில யாரும் வர முடியாது. நீ ஏன் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? நீங்க உண்மையை தானே சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். நான் என் பொண்டாட்டி கூட உரிமையோட எப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் வெளியாளன் கூட இருக்க முடியுமா? என்ன சொல்லு. அது என்னது? சாரி சார், அது நான் இந்த முக்கியமான பேப்பர்ஸை தான் சார் கொடுக்க வந்தேன். கால் தடுக்கி அப்படியே. சாரி சார். சாரி மேம். அட நீ ஏன்பா சாரி சொல்ற? ஆக்சுவலி கதவு மூடாதது எங்களோட தப்பு. அதனால நான் தான் சாரி கேட்கணும். சரி, வந்தது வந்துட்ட. நிச்சயமா சாப்பிட்டு தான் போகணும். சரி சார். ஏய் உள்ள வா. சார், சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. சொல்லு ரிங்கி. சார், அது நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் சார். அன்னைக்கு உங்களோட ஒய்ஃபை நான்
என்ன பண்றது, எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு சார். அதுக்கப்புறம் தான் நான் அப்படி, அதுக்கப்புறம் அவங்க அது ஐ டோன்ட் நோ சார், ஐ அம் சாரி. பரவாயில்லையே, ஒரு லைன் கூட முழுசா சொல்லி முடிக்க மாட்டேங்கிற. அப்படின்னா மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கலன்னு அர்த்தம். என்னால எதுவும் பேச முடியலன்றது அர்த்தம் கூட இருக்கலாம்ல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். ஏய் ஏய் சுமாரு, ஏன் இப்ப அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, தப்பு உன்னோட எது இல்ல. நீ பண்ணது எல்லாமே அது ரியாக்ஷன். ஆமா, தப்பு எல்லாமே உங்க வைஃப் மேல தான். என்ன பேசுற? நீ மன்னிப்பு கேட்டல, எப்ப என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப கிளம்புறியா நீ? போன்னு சொன்ன, கோச்சுக்கிட்டியா? ஏய் ரிங்கி, ஓ இந்த பொண்ணுங்களே இப்படிதான்ப்பா. சார் இவளை நீங்க ஏன் என்டர்டெயின் பண்றீங்க? ஒரு தடவை நல்லா கூப்பிட்டு வச்சு திட்டி அனுப்புங்க, அப்புறம் லைஃப்லயே பேச மாட்டாவ. வர வர நீ ரொம்ப செல்ஃபிஷேட்டடா. சார் என்ன சொல்றீங்க? அப்படின்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணும்போது சரி இல்லையா? ஏன்னா நீ பையன். அதுவே நான் ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணா அவளை நான் கோச்சிக்கணும்னு நீ சொல்லிட்டு இருக்கல. சார் ரிங்கிக்கு ஹெல்ப்பா? 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிங்கியோட அப்பா அவளையும் அவங்க அம்மாவையும் தனியாக விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. அதனால ரிங்கியோட மனசுல ஒரு பெர்ஃபெக்ட் ஆம்பளைன்னு பார்த்தா அவளுக்கு என்னமோ நான் தான் தோணுது. ஒருவேளை நான் இப்ப அவளுடைய நம்பிக்கையை உடைச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ ரொம்ப கஷ்டப்படுவாடா. அதுவும் இது அவளுடைய ஃபைனல் செமஸ்டர் வேறடா. பட் சார் இப்ப ரிங்கிக்கு உங்க மேல கிரஷ் இருக்க கூடாது. ஏய், இந்த கிரஷ்ல என் பொண்டாட்டி என்ன எப்படி கிரஷ் பண்ணுவான்னு எப்படிடா சொல்றது? நானு என் பொண்டாட்டி ரிங்கியை எப்படிடா புரிஞ்சுப்பான்னு நானே வேண்டிட்டு இருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னையோட டாபிக்கோட சேர்ந்து இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். போய் முதல்ல படிக்கிற வேலையை பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நாளைக்கு தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். என்னடா முழிக்கிறீங்க? ப்ராக்டிஸ், டூ ப்ராக்டிஸ். ஓகே, ஹாவ் அ குட் டே. பை பை பாய் 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 பாய். சொல்லுங்க மேடம். சார், இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்பவே செக்ஸியாவே தெரியுறீங்க. வரப்போற செமஸ்டர்ல கண்டிப்பா நீ ஊத்திக்க போறேன்னு தோணுது எனக்கு. போய் முதல்ல படிக்கிற வேலையை பாரு. சரி சார், ஆனா ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிறேன் சார். டைம் ஆச்சு, கிளம்பு. போய் முதல்ல ஒழுங்கா படிக்கணும். என்ன ஓகேவா? கிளம்பு. ஓகே சார், தேங்க் யூ. சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களும் ரிங்கியை ஹாட்டா பாக்குறாங்க, ஆனா நீங்க மட்டும் நினைச்சீங்க ரிங்கி உங்க மடியில. ரொம்ப பேசுறடா. அவ வயசுல சின்ன பொண்ணு, புரியுதா? இதுக்காக அவளுடைய இன்ஃபாக்சுவேஷனை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்க கூடாது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி சில சின்ன பொண்ணுங்களுக்கு டீச்சர் மேல ஈர்ப்பு இருக்கிறது சகஜம்டா. ஒருவேளை இந்த ஈர்ப்புனாலேயே அவ நல்லா படிக்கிறான்னு வச்சுக்கோயேன், நல்லது தானே? யாராது? நினைச்சேன் என் பொண்டாட்டி போற தாளத்துக்கு நான் போய் ஆடிட்டு வரேன். இத புடி. சார்க்கு எவ்வளவு நல்ல மனசு. அவருக்கு போய் இப்படி ஒரு பொண்டாட்டியா? ஏன் இந்த ஆண்டவன் இப்படி பொருத்தமில்லாத ஜோடியை உருவாக்கிடுறான்? சார், கடந்த 6 மாசமா எனக்கு உங்களை தெரியும். அதோட கடந்த 6 மாசங்களா தினமும் உங்க கூட நான் செல்ஃபி எடுக்கிறேன். என்ன நானே ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக. அதாவது நான் உங்களுக்கு இன்னும் நல்ல பேரை வாங்கி கொடுக்கறதுக்காக. நான் உங்களோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆகணும். நாளைக்கு உங்களோட பர்த்டே. அதனால எனக்கு என்ன விருப்பம்னா, உங்களோட பர்த்டே அன்னைக்கு என்னோட கிஃப்ட் தான் உங்களுக்கு முதல்ல கிடைக்கணும். லவ் ஆஃப் மை லைஃப். வெரி குட் மார்னிங் டு ஆல். பொண்டாட்டி, இதோ வந்துட்டேங்க. செல்லம், நான் குளிக்க போறேன். எனக்கு பயங்கரமா பசிக்குது. சாப்பிடுறதுக்கு ஏதாவது பண்ணி வைன.
உங்களோட ஃபேவரட் சமோசா ரெடியா இருக்கு. எண்ணெயில போட்டு எடுத்தா அவ்வளவுதான். நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. நான் எல்லாத்தையும் ரெடி Thank you பண்றேன். செல்லம். 2 minutes. இந்த கரும புடிச்சவ கூட எப்படி சிரிச்சிட்டு செல்ஃபி எடுத்திருக்காரு பாரு. என் கூட எடுக்கிறதுனா மட்டும் டைமே இருக்காது இவருக்கு. சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன். ஒரு 22 வயசு பையனால எவ்வளவு சார் முடியும்? ப்ளீஸ் சார். முக்கியமான விஷயம், ஒரு எஜுகேஷன் ஆப் என்ன செமினாருக்காக கூப்பிட்டுருக்காங்க. அதனால நான் ஆன்லைன் லெக்சர்ஸ் வைக்கணும், புரியுதா? ஓகே சார். சரி, நீ ஒன்று பண்ணு. சோஷியாலஜியோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் நோட்ஸ் எல்லாம் எனக்காக ரெடி பண்ணி வை. அதை நீ ரெடி பண்ணி வை. 1 ஹவரில் என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியும்னு பார்ப்போம். ப்ரெசன்ட் டேவோட சொசைட்டி ரெஃபரன்ஸை தயவு செஞ்சு மறந்துடாத. என்ன, எனக்கு ஓப்பன் கம்யூனிகேஷனும் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு. சரி, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே எனக்கு கால் பண்ணு. டவுட்னா தாராளமாக நீ கேட்கலாம். சார், அது உங்க கல்யாண வாழ்க்கையிலயும் ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கா? ரொம்ப பேசுற சார். எங்க கல்யாணத்துல கொஞ்சம் அதிகமாகவே ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்குடா. நிம்மி ரொம்பவே பாசிட்டிவ். அதனால அவளுக்கு எந்த விஷயத்தையும் ரொம்ப ஈஸியா புரிய வைக்கவே முடியல என்னால. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க 2 பேர் கல்யாண வாழ்க்கையிலேயே சொசைட்டி தான் இருக்கு. எப்படி சொல்றது, அவங்க கிராமத்திலேயே இருந்திருக்காங்க, நீங்க சிட்டிலேயே தான் இருந்திருக்கீங்க. அதான் உங்க 2 பேருக்கு இடையிலயும் கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது இங்க பொண்ணுங்க பசங்க எல்லாம் சுத்துறது வெறும் நார்மல் தான். ஆனா இதே விஷயம் மேமுக்கு நார்மல் கிடையாது. ஏன் நம்ம இந்த விஷயத்தையும் மேமுக்கு நார்மல் பண்ணக்கூடாது? அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா, அதாவது மேமோட லைஃப்லயும் மேல்னு ஃப்ரெண்ட் இருக்கணும். சோ அவங்க இன்செக்யூரா ஃபீல் பண்ண மாட்டாங்க. இப்போ புரியுதுடா. சூப்பர். இப்போ நீ இந்த ஐடியா கொடுத்தனால நீ ஆரம்பிச்சு வச்சிரு. இப்போல இருந்து நீ தான் என் ஒய்ஃபுக்கு மேல் ஃப்ரெண்ட்ரா. அது எக்ஸ்ட்ரா டியூஷனுக்காகவும் டெய்லி வேலைக்காகவும் நீ வீட்டுக்கு வந்துடுறா. பேசாம டின்னரும் நைட் சாப்பிட்ரு. சரி சார். சமல. சரி சார். ஆனா நம்ம பார்க்குற மற்ற வேலைகள்ல எந்த அப்டக்கலும் வந்துடக்கூடாது, புரியுதா? கண்டிப்பா வராது சார். மண்டே ஆட்டாம முதல்ல நான் இப்போ கொடுத்த வேலையை முடிக்கிற வழி பாரு. சரி, ஓகே சார். see you soon. bye. ஓகே, thank you. அட, அது எப்படி நீங்க ஒரு வயசு பையனை வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவீங்க? இங்க பாருமா, நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்டி. இவன் சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பையன் அவன். சிட்டில இங்க தனியா வேற இருக்கான். அவனுக்கும் 4 காசு கிடைக்கட்டுமே. அது மட்டும் இல்லாம எனக்கும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. அப்புறம் ராத்திரி இங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு இங்கேயே தூங்கிட்டுமே. தெரியும், உங்களோட எல்லா அன்பும் பாசமும் எல்லாமே உங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேலதான். ஏ பொண்டாட்டி, ப்ளீஸ் ஒத்துக்கோடி. அவன் சின்ன பையன்டி, எந்த பிரச்சனையும் வராது. அது எப்படி? இந்த காலத்து பசங்க பொண்ணுங்களுக்கு குறைஞ்சவங்க இல்ல. யாரா இருந்தாலும் சந்தேகம் வரும். பொண்டாட்டி, ரித்துக்கு வந்துட்டான் நினைக்கிறேன். ஏய் வாடா, வா 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 வா, உள்ள வா. ஏன் யோசிக்கிற? வா. நிமி, இவனதான் உனக்கே தெரியுமே. இவன் தான் என்னுடைய பெஸ்ட் அசிஸ்டன்ட். மேம்னா இன்னையில இருந்து சாருக்கு மட்டும் இல்ல, இனிமே உங்களுக்கும் அசிஸ்டன்ட் தான். ஆமா, உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் தயக்கம் இல்லாம என்கிட்ட சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வா. இங்க பாருடா, உன் ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முதல்ல சொன்ன உடனே ஒத்துக்கவே இல்லடா. அவ கத்த ஆரம்பிச்சிட்டா. அஃபெக்ஷனும் அட்டென்ஷனும் இருக்குல்ல, எல்லாமே அப்படிதான் இருக்கும். உங்களோட வாஷ்ரூம் எங்க இருக்கு? அங்க உள்ள போ. தேங்க்யூ. இது வந்துடுறேன்.
மேம் மேம் என்ன பண்றீங்க நீங்க? அதுதான் இது வரைக்கும் உன் கூட பண்ண முடியாம இருந்தது. அட சார், நல்லதா போச்சு நீங்க இங்க இருக்கீங்க. சார் நான் இன்சூரன்ஸ் பாலிசி வேலையை ஆரம்பிச்சிருக்கேன் சார். என்னோட பாலிசியை நீங்க தான் எடுக்கணும்னு என்னோட இஷ்டம். பரவாயில்லையே. அப்புறம் நீங்க பிரீமியம்லாம் கட்ட தேவையில்ல, பிரீமியம் நான் கட்டிக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் லக்கி. அதான் உங்களை வச்சு புள்ளையார் சொல்லி போடணும்னு என்னோட ஆசை. ரொம்ப பெரிய ஆள் மாதிரி பேசுறடா. வாங்க போறேன். பிரீமியம்லாம் நானே கட்டிக்கிறேன், பிரீமியமும் நானே கட்டிக்கிறேன், பாலிசியும் நானே எடுத்துக்கிறேன். ஓகே, நான் சாப்பிடவா? சார் ஹேப்பி பர்த்டே சார். சார் நான் உங்களுக்கு நேத்து ஒரு gift கொடுத்தனே, அப்புறம் மெசேஜும் பண்ணேன். எதுக்காக ரிப்ளை பண்ணல? ஏய், யாரோட மெசேஜ், யாரோட gift? எனக்கு எதுவும் தெரியாது. அது எப்படி சார் கிடைக்காம இருக்கும்? சார் நீங்க என்கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்க, அது எப்படி கிடைக்காம இருக்கும்? ஏய், சத்தியமா எனக்கு எந்த கிஃப்ட்டும் வரல. சார் நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட கார் பின் சீட்ல நான் தான் வெச்சேனே. சீட் கொஞ்சம் இதை டேஸ்ட் பண்ண எப்படி வந்திருக்குன்னு. இது நம்ம கபீர் சாரோட ஃபேவரட். இன்னைக்கு அவரோட பர்த்டே, அதனால நான் அவருக்காக ஸ்பெஷலா பண்ணியிருக்கேன். வேலை முடிஞ்சுதா? இந்தாங்க. குட் பாய். எப்படி என்ன பண்றீங்க? அட வந்துட்டீங்களா? ரித்விக் எனக்காக ஒரு நல்ல புக் கொடுத்தான் படிக்க. 2 பேரும் உட்காருங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போய் கொண்டு வா, பயங்கரமா பசிக்குது. சர்ப்ரைஸ் பார்ட்டிக்கு என்ன பிளான்? எத்தனை பேர் என்ன மாட்டி விடுறதுக்கு வர போறாங்க? அட சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் மேம்க்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டேன். இன்னைக்கு உங்க பர்த்டேன்றனால எல்லாமே நீங்க சொன்னபடி தான் நடக்கும்னு. உங்களோட ஃபேவரட் டின்னர், அப்புறம் உங்களோட விஸ்கி. பிளானிங்லாம் பயங்கரமா இருக்குடா. உனக்கு ஒன்று தெரியுமா? ரிங்கி என் பர்த்டேக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம ஒரு கிஃப்ட்டை வேற எனக்காக கொடுத்துருக்கா. ஆனா அதை நான் பார்க்கவே இல்லை. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் அதை பார்க்க முடியாம போனதுக்கு காரணம் முக்கியமா நிமிதான். அட சார், நல்ல விஷயம் தானே. இந்த வாட்டி மேம் கோவத்தை கிஃப்ட்ல காட்டியிருக்காங்க, உங்க மேல இல்ல. நடக்கிற எல்லாத்துக்குமே முக்கியமா நீதாண்டா காரணம். நீ பெரிய ஆள்ரா, கலக்கிட்டு போ. 2 minutes நான் வந்துடுறேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Yay. சார், நான் உங்க விஸ்கியை கொண்டு வரட்டுமா? என்னடா கேள்வி, போய் கொண்டு வா. Cheers. என்ன ராவா போட்டியா? கிருன்னு இருக்குது. தேங்க்யூ சார். எனக்கு என்னமோ ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்கு. அப்படியா? நான் போய் படுத்துக்கிட்டா? சரி வாங்க, நான் உங்களை பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போறேன். போலாம். பார்த்து.
படடி பார்க்க நீ செம்ம கும்முன்னு இருக்க. ரித்விக் மேம் என்ன பண்றீங்க? இந்த சனிய நல்லா குடிச்சு தூங்கிடுச்சு. இது ஸ்ட்ரைட்டா நாளைக்கு காலையில தான் முழிக்கும். அதனால இது முன்னாடியே இதோட மர்டர் பிளான் பண்ணிடலாம். சூப்பரா இருக்கும்ல? மெதுவா பேசுங்க, சருக்கு கேட்ற போது. அதெல்லாம் கேட்காது. ரொம்ப ஸ்ட்ராங்கான தூக்க மாத்திரை கொடுத்துருக்கேன். இப்ப பிளான கேளு. மர்டர் இயல்பா ஏற்பட்ட மாதிரி இருக்கணும். ஒன்னு ஆக்சிடென்ட் இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கணும். அப்பதானே இன்சூரன்ஸ் பணம்லாம் கிடைக்கும். இதுக்காக தான் நான் இவரை இன்சூரன்ஸ் எல்லாம் போட வச்சேன். அப்பதானே இவன் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சமாவது யூஸ் இருக்கும். ஆனா ஹார்ட் அட்டாக், ஐ மீன் அது சார் ரொம்ப ஃபிட்டா இருக்கார்ல. இந்த காலத்துல 30 வயசுக்காரங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வந்துருது. ஒரு நிமிஷம். ஆமா, நம்ம ஏன் திருடக்கூடாது? திருட்டா? நம்ம இப்படி ஜோடிச்சிடலாம். திருட வீட்டுக்கு திருட வந்தான், அப்புறம் சார் அவரை பிடிக்க பார்த்தாரு, பார்த்தா மர்டர் பண்ணிட்டான். ஏன்னா இப்போலாம் மர்டர் கம் திருட்டு கேஸ்லாம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. அதனால போலீஸ்லாம் இப்போ ஈஸியா ஒத்துக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஆம்பளைங்களை இப்படிதான் பண்ணி ஆகணும். தன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருப்பான். இவனுக்கு அவ்வளவும் திமிரு தான் உருவத்து மேல. பொண்ணுங்க கூட செல்ஃபி எடுத்துட்டு இருக்க, ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னை பத்தி யோசிச்சதே இல்ல. என்னை பத்தி ஒரு நிமிஷமாவது யோசிச்சிருப்பியா? ஆனா சாருக்கு எந்த அஃபேரும் கிடையாது. ரொம்ப ஜால்ரா அடிக்காத. ரொம்ப பாசமா உனக்கு அவன் மேல. இன்னைக்கு அஃபேர் இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா இனி வர காலத்துல கூட இவன் பொண்ணுங்க கூட ஃப்ளர்ட் பண்றதை விட மாட்டான். அவளுங்களையும் தடுக்கவும் மாட்டான். அப்ப கண்டிப்பா ஒரு நாள் மனசு மாறும் இல்லையா? கேட்டுக்க, உன்னோட விசுவாசம் என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், அவன் கிட்ட இருக்க கூடாது. உனக்கு எல்லா நல்லதும் என்கிட்ட இருந்துதான் கிடைக்கும், என்கிட்ட இருந்து மட்டும், அவனால இல்ல. புரிஞ்சுதா? இந்தாங்க உங்களோட டிஃபன். thank you. நானே பசியில இருக்கேன். சரி என்னங்க, சாயங்காலம் 6 மணிக்கு சீக்கிரம் வந்துருங்க. ரித்விக் மூவிக்கு ஏதோ பிளான் பண்ணிருக்கானா. அப்படியா? என்ன படம்? அது ஏதோ ஒரு பேரு சொன்னாங்க. இங்கிலீஷ் மூவியா தெரியல. அப்படின்னா கார்ட்டூன் ஃபிலிம் பார்க்க போறியோ? ஏன் பார்த்தா என்ன? நீங்க என்ன குழந்தைங்களா? நாதா போச்சு, நீங்களே போயிட்டு வாங்க. எனக்கு இன்னைக்கு லெக்சர் இருக்குது. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்க வேலை தலைமையில இருக்கு. முக்கியமா வீட்ல நான் ஃப்ரீயா இருக்க போறேன். இப்படியே லெக்சர் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் கண்டிப்பா யாரோட ஓடி போயிடுவேன். அப்படி போடு. நம்ம தலையில அப்படிலாம் எழுதி வைக்கல. நீ யாரு கூடயும் ஓடிலாம் போக முடியாது. ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வேலையை பார்க்க கிளம்ப போறேன். பாய். இது பாரு, அவன் கிளம்பிட்டான். நாம மூவி பாக்குற சாக்குல ஒன்னா போறோம். அப்புறம் நீ பாத்ரூம் போற சாக்குல அங்க இருந்து வெளியில கிளம்பிடணும். அதுக்கப்புறம் உன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடு. புரிஞ்சுதா?
ஹலோ நான் பார்க்குறேன், இப்போயே செக் பண்ணுறேன். ஏய் யார் நீ? எப்படி உள்ள வந்த? யாருன்னு கேட்கறல்ல? போ 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 பக்கத்துல வராத போ. பக்கத்துல வராத. நீ யாருன்னு கேட்கறல்ல? பக்கத்துல வராத போ. என்ன பண்ண போற? என்னடா இங்க என்னடா பண்ற? என்னடா வேஷம் இது? என்னடா பண்ற? என்ன உங்க வைஃப் உங்களை கொல்றதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க சார். என்ன பேசுற நீ? எனக்கு ஒரு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கு. நான் சின்ன வயசுல என்னோட பக்கத்து வீட்டுக்காரனை கொலை பண்ணிட்டேன் சார். அவ எங்க அம்மாவை ரேப் பண்ண முயற்சி பண்ணா சார். அதனாலதான் அவனை கொன்னுட்டேன். அப்புறம் ஒருவேளை நான் அந்த ஜுவினல் ரெக்கார்டை அழிக்கலன்னா என்னோட ஃபாரின் போற கனவு கனவாவே போயிரும் சார். அதனால அந்த ரெக்கார்டை அழிக்கிற முயற்சியில நான் இதெல்லாம் பண்ணேன் சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு அவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் சார். ஒரே ஒரு ஜுவினல் கேஸ், ஒருவேளை ரெக்கார்ட்ஸை மட்டும் அழிக்க முடியாம போனா என் கேரியர் ஃபுல்லா நாசமாயிரும் சார். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் 5 லட்சம் ரூபாய் கண்டிப்பா வேணும். என்ன 5 லட்சமா சார்? ப்ளீஸ் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஒரு 22 வயசு பையனுக்கு எங்க சார் அவ்வளவு பணம்? ப்ளீஸ் சார். ஹலோ ஹலோ சார். என்னாச்சு ரித்விக்? என்னாச்சு? ஏன் இப்படி நீ அழுதுட்டு இருக்க? இல்ல மேம், அது எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேனா, அதனால தான். இப்ப எதுக்கு நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நீ ஆசைப்பட்டா அதோட உனக்கு அந்த 5 லட்சமும் கிடைக்கணும்னா நான் என்னெல்லாம் உன்கிட்ட சொல்றனோ அதுக்கு இன்னையில இருந்து அப்படியே கேட்டு நடக்கணும். எனக்கு 5 லட்சம் ரூபாய் அவசியமா தேவை சார். அத மேம் கேட்டுட்டாங்க. அன்னையில இருந்து பிளாக்மெயில் பண்றாங்க சார். இது அவங்க பிளான் தான் சார். நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும்னு. மேமோட லைஃப்ல ஒரு மேல் ஃப்ரெண்ட் இருக்கணும். அப்ப அவங்களுக்கு இன்செக்யூரிட்டியா ஃபீல் ஆகாது. அப்போதான் அவங்க விருப்பப்படி எல்லாம் பண்ண முடியும்னு. இதுவும் அவங்க பிளான் தான். அதான் நான் உங்ககிட்ட LIC பாலிசிக்காக கேட்டேன் சார். இது கபீரோட இன்சூரன்ஸ் பாலிசி. இதுல நீ சைன் வாங்கி தரணும். அவங்க உங்களை கொல்ல பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு நீங்க கண்டிப்பா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சிருப்பீங்க. என்ன? அது எப்படி சந்தேகம் வந்துச்சு? அவங்கள சமாதானப்படுத்த ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா அவங்க ஏத்துக்கல. பைத்தியமா இருந்தாங்க. அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க சார், ஒருவேளை நான் உங்களை கொல்லலைன்னா வேற யாராவது வச்சு உங்களை கொன்றுவாங்களாம். அதனால அதானா அவள என்னடா பண்ண? ஏன் உனக்கு இவ்ளோ லேட்டா? மேம், நீங்க ப்ளீஸ் இன்னொரு வாட்டி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பண்றதுக்கு எந்த அவசியமும் இல்ல. கபீர் சார் ஒரு நல்ல மனுஷன். எப்போ அவரால் முன்ன பின்ன தெரியாத மனுஷனுக்கு உதவி பண்ண முடியுதோ, என்னோட படிப்பு செலவை ஏத்துக்க முடியுதோ, அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களை எவ்வளவு நேசிக்கிறாங்கன்னு. வெளியில மகாத்மாவா இருக்கிறதுக்கும் வீட்டுல நல்லவனா இருக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவுல நிறைய வித்தியாசம் இருக்கு. வெளியில சமூக சேவை செய்யறவன் தான் வீட்டுல எல்லார்கிட்டயும் ராட்சசனா இருப்பான். உன் சாரோட லட்சணம் கிட்டத்தட்ட அப்படிதான். நீங்க தப்பா சொல்றீங்க மேம். ஏன் உங்க நினைப்ப தப்பா இருக்க கூடாது?
நான் உன்கிட்ட எந்த விளக்கமும் கேட்கல. உன் வேலையை மட்டும் பாரு. உன் 5 லட்சத்தை எடுத்துட்டு என் கண்ணுக்கு தெரியாம ஓடி போயிடு. சப்போஸ் உன்னால இந்த வேலையை முடிக்க முடியலன்னா என்கிட்ட ஓப்பனா சொல்லு. நான் இதை வேற யாரையாவது வச்சு முடிச்சுப்பேன். புரிஞ்சுதா? கபீர் சார் என்னோட குரு. இந்த உலகத்துல அவர் மாதிரி நல்ல மனுஷங்களுக்கு தட்டுப்பாடா இருக்கு. அவரு கீழ் நிலையில இருக்க மனுஷங்களை கை தூக்கி விடுவாரு. உன்ன மாதிரிலாம் இல்ல, ஏற்கனவே கீழ் நிலையில இருக்கவங்கள இன்னும் அடக்கி வைக்கிறதுக்கு. இன்னைக்கு நீ குரு தட்சணை கொடுத்து குருவை விலைக்கு வாங்கிட்டடா. இங்க பாரு, நீ இன்னைக்கு என்ன காப்பாத்திருக்கடா. என்னடா நீ ஒண்ணு பண்ணு, அவளை கார்பெட்ல சுத்திட்டு காருக்கு கொண்டு வந்துரு. நான் வெளில வெயிட் பண்றேன். என்னடா போலீஸ் சைரன் கேக்குது? நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ கதவை திறக்காத. கபீர் ஸ்கூல்லா யாரு? நான் தான் சார். உங்கள் ஒய்ஃப்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. உங்களுடைய ஸ்டூடெண்ட் யாரோ ரித்விக், அவனுக்கு கிரிமினல் ரெக்கார்டு இருக்கான். அவன் உங்களை கொலை பண்ண போறானா? ஹலோ ஹலோ போலீஸ், என் புருஷன் பேரு கபீர். அவர் டாப் கோச்சிங் கிளாஸோட டீச்சரா இருக்காரு. அவரோட ஸ்டூடெண்ட்டை கொலை பண்றதா என்கிட்ட சொன்னா. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் எப்படியாவது அவரை காப்பாத்துங்க ப்ளீஸ். இப்ப போலீஸ் எப்படி இருந்தாலும் கோச்சிங் கிளாஸ் போகும், அப்புறம் வீட்டுக்கு போகும். அதுக்குள்ள ரித்விக் வீட்டுல போய் கபீரை கொலை பண்ணிருப்பான். இப்ப நான் தெளிவா தப்பிச்சிருவேன். ஆனா பாவம் ரித்விக் கையும் களவுமா மாட்டிப்பான். சார், அது என் வைஃப் சும்மா விளையாடி இருப்பாங்க. சார், இவன் தான் சார் ரித்விக், என்னுடைய தம்பி மாதிரி சார் இவன். ஆமா சார், கபீர் சார் கொல்றதுக்கு முன்னாடி என் உயிரை விட்டுருவேன் சார். போலீஸ் கூட விளையாடுறது கூட ஒரு குற்றம் தெரியுமா? எங்க இருக்காங்க உங்க ஒய்ஃப்? சார், இப்பதான் அவ ஃபிலிம் பார்க்க போறேன்ட்டு போனா சார். சரி, அவங்க எப்போ வந்தாலும் உடனே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. இல்லைன்னா நாளைக்கு காலையில் நாங்களே இங்கே வருவோம். சரி சார். என்னாச்சு சார்? வீடு பூரா செக் பண்ணுங்க. சார், என்ன சார் என்ன பண்றீங்க? எதுக்கு எங்க வீட்டை போய் சோதனை போடுறீங்க? எனக்கு சட்டத்தை கற்றுக் கொடுக்காதீங்க. இப்போ உன்னை பிடிக்கிறதுக்கு எனக்கு வாரண்ட் எதுவும் தேவையில்லையே. சார், இதுல ஏன் தப்பு ஒண்ணுமே இல்ல சார். நான் சொல்றது கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். எடுத்துட்டு போங்க அந்தால. சார், நான் சொல்றது கேளுங்க. சார், நான் சொல்றது கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார், சார். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க.